ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே இந்த ஆராதனை ஆண்டவர் கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தெய்வமே, இதோ இந்த அருமையான துதி ஆராதனையை விரும்புகிற பரலோக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலே 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்கள் உம்மை போற்றி பாடி சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வண்ணமாய் இந்த பூமியிலே உம்மை அறிந்து நீ தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய ஜனமும் ஆராதிக்கிறார்கள் ஐயா. பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். உம்முடைய வார்த்தையிலே நிலை கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழுவதற்காய் ஆண்டவரை நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஆராதனையானது அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வரும் பொழுது அது பரலோக தேவனை மகிமைப்படுத்தவும், கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலமான உம்முடைய அபிஷேகம், விடுதலை, தேவனுடைய மகிமையான அதிசயங்களை காணுவதற்கு என் தேவன் உதவி செய்யுங்க. முழுவதுமாய் ஆண்டவரே சுவாமி, இந்த முழு ஆராதனையிலும் உம்முடைய பரலோக பிரசன்னமும் மகிமையும் கடந்து வந்து அவர்களை நடத்துவதாக ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் எம்மேல் அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே.
நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. வாசிக்கப்பட வேண்டிய நிருபவாக்கியம் ரோமர் 10:5-15 வரை. ரோமர் 10:5-15 வரை. மோசே நியாயப்பிரமாணத்தினாலேயாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரும் பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மற்றோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவனை வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணாயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதாளங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே நெஜமானனே என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே நெஜமானனே என்
எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி வாசகம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடக்கம் 33ஆம் வசனம் வரை. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றான். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். வாசிக்கப்படவில்லை நற்செய்தி வாசகம் வாசித்தாயிற்று. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நாம் வாசிக்க இருக்கும் வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 33வது வசனம் வரையிலான வேத வசனங்கள் ஆகும். இந்த கதையை உங்களுக்கு விளக்கி இதில் காணப்படுகின்ற சில உள்நோக்கங்களை பற்றியும் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க இந்த செய்திக்கூடாக விரும்புகிறேன். இயேசு தம்முடைய சீஷர்களை படகில் ஏற்றி தமக்கு முன்பாக அக்கறைக்கு போகும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டு ஜனக்கூட்டத்தினரை அவர் அனுப்பிவிட்டார் என்று இந்த வேத பகுதி ஆரம்பிக்கிறது. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனியாக ஜெபிப்பதற்கு ஒரு மலை பகுதியை தெரிந்தெடுத்து அங்கே அந்த இடத்தை நோக்கி அவர் போகின்றார். நான் ஒரு நிமிடம் இங்கே நிறுத்தி இது இயேசுவின் ஒரு பொதுவான பழக்கம் என்பதை
உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவர் நாள் முழுவதும் தனது நேரத்தை ஊழியம் செய்வதிலும், ஜனக்கூட்டங்களுக்கு வேதத்தை போதிப்பதிலும், அற்புதங்களை செய்வதிலும், மக்களை சுகப்படுத்துவதிலும், பிசாசுகளை துரத்துவதிலும் அவர் நேரத்தை செலவிடுவார். இயேசு 3.5 ஆண்டு கால வாழ்க்கையிலே, ஊழியத்திலே இடையிடையே இது போல பல தடவைகளில் அவர் அங்கே செய்திருக்கின்றார். அதில் ஒரு பகுதியை மட்டுமே நாம் இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கூட்டத்திலிருந்து விலகி தனிமையான இடங்களுக்கு சென்று அங்கே அவர் தனது பரலோக தந்தையுடன் ஐக்கியத்திலே நேரத்தை செலவிடுவதை நாம் அடிக்கடி வேதத்திலே காண்கிறோம். அவர் அதை அடிக்கடி தனிப்பட்ட முறையிலும், பலமுறை நேரில், மீண்டும் தனியாக, பலமுறை மலை பகுதிகளிலே அங்கே போய் அவர் தன் பிதாவோடு தொடர்பு கொண்டு ஜெபத்திலே நேரத்தை செலவழித்து வந்தார். இங்கே மலைப்பகுதியில் அவர் அவ்வாறு செய்வதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். சுற்றிலும் பல மலைகள் இருந்த ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து வருகிற ஒருவனாக இயேசு ஏன் அப்படி செய்தார் என்பது என்னால் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வெளியே செல்வது, விலகிச் செல்வது, இயற்கையோடு ஒன்றி இருப்பது போன்றவற்றிலே ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. இது கர்த்தருடனான நமது உறவை மேம்படுத்தவும், அவருடன் கூடுதலாக மிக தரமான நேரத்தை செலவிடவும் இப்படிப்பட்ட அமைதியான நேரங்கள் நமக்கு உதவி செய்கின்றது. சில நேரங்களில் நாமும் அதை செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் அனைவரிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும். நாம் தனிமையில் இருக்க வேண்டும். நமது அன்றாட வேலைகளிலிருந்து பிரிந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். அது கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. நமது பலத்தை புதுப்பிக்க உதவுகிறது. நமது மகிழ்ச்சியை மீண்டும் நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த நேரங்கள் உதவுகிறது. நமக்கு அமைதியை கொண்டு வந்து கொடுக்கிறது. மேலும் இனி வரப்போகிற காரியத்தை பற்றிய தெளிவையும் அந்த அமைதியான நேரங்கள், தனிமையான நேரங்கள் நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே இயேசுவுக்கே தனது அன்றாட செயல்களிலிருந்து விலகி தனிமையில் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும் என்றால், முழுமையற்ற மனிதர்களாகிய நமக்கு அது எவ்வளவு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்று இரவு அவர் அங்கே தனிமையாக இருந்ததாகவும், காற்று படகிற்கு எதிராக இருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டதாகவும், ஏற்கனவே கரையிலிருந்து கணிசமான தூரத்தில் அந்த படகு இருந்ததாகவும் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இயேசு தான் தம்முடைய சீஷர்களை தமக்கு முன்பாக அனுப்பினார். அவர் ஜெபத்தில் நேரத்தை செலவிட்ட போது படகில் ஏறி தமக்கு முன்பாக அக்கறைக்கு செல்லும்படி அவர்களிடத்திலே சொன்னவர் அவரேதான். ஆனால் இப்போது இயேசு சொன்னதை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது காற்று அவர்களுக்கு எதிராக வீசுவதால் அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்பட்டு வெகு தூரம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை அவர்கள் எதிர்கொண்டார்கள். நிச்சயமாக அவர்கள் விரக்தி அடைந்தார்கள். எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இரவு முழுவதும் அவர்கள் கடலிலே போராடி கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில் வாழ்க்கையிலே நாமும் அப்படித்தான் உணர்கிறோம். நமது சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் நம்மால் முன்னேற முடியவில்லை, முன்னோக்கி நகர முடியவில்லை. ஏதோ ஒரு எதிர்ப்பு அல்லது தடை இருப்பது போலவும், காற்று நமக்கு எதிராக வீசுவது போலவும் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். சீடர்கள் தங்களை இந்த சூழ்நிலையில் அவ்வாறுதான் அவர்கள் புரிந்தார்கள். ஆனாலும் இயேசு தங்களுக்கு சொன்னதை செய்ய அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் போராடினார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, விடியலுக்கு சற்று முன்பாக இயேசு அவர்களிடத்திலே வந்து சேர்ந்தார் என்று. எனவே அவர் அவர்களை அங்கே தனியாக விட்டுவிடவில்லை. அவர்கள் சிறிது நேரம் அங்கே போராடினார்கள். ஆனால் அவர் அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் அவர்களிடம் சென்ற விதம் விசித்திரமாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்கிறது. அவர் கடலின் மீது நடந்து அவர்களிடத்திலே வந்தார். அவர் ஒரு படகில் ஏறவில்லை. அவர் தண்ணீரில் அங்கே நடந்து வருகிறார். இது நம் அன்றாட வாழ்க்கையிலே காணும் ஒரு காரியம் கிடையாது. சீஷர்கள் அவர் கடலில் மேல் நடப்பதை கண்டபோது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அது ஒரு சாதாரண விடயம்தான். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாரும் நேரில் கண்டதில்லை. ஒரு மனிதன் அங்கே கடலிலே நடந்து வரும்போது அதை கண்டு பயப்படுவது சாதாரண ஒரு காரியம். ஆனால் அவருடைய சீஷர்களோ பயத்தில் ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களிடத்திலே பேசி, திடமனதாயிருங்கள், பயப்படாதீர்கள், நான் தான் என்று அவர் அங்கே சொல்கிறார். இங்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான். காற்று நமக்கு எதிராக வீசுவது போலவும்
நாம் எங்கு முன்னேற முடியாமல் தவிப்பது போலவும் உணரும் விரக்தி நிறைந்த சூழ்நிலைகளில் நாம் எத்தனை முறை கடந்து போயிருக்கிறோம் என்று நான் அநேக நேரம் யோசித்ததுண்டு. கர்த்தர் நம்மை அழைத்த காரியத்தை நாம் செய்கிறோம் என்பதில் உறுதியாக இருந்தாலும், இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று நாம் இருதயத்திலே உணர்ந்தாலும், சில நேரம் நம்மால் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாத நிலையில் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இயேசு எம்மிடம் எத்தனை தடவை வந்திருக்கிறார் என்பதை நினைத்து நான் பூரிப்படைகிறேன். ஆனால் அநேக நேரங்களில் நாம் அவரை அடையாளம் கண்டு கொள்வது இல்லை. ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் அவர் வருவது கிடையாது. அநேக நேரங்களில் நாம் அவருடைய பிரசன்னத்தை கூட உணர்ந்து கொள்வது இல்லை. அது அவர்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது கூட கிடையாது. ஏனெனில் அவர் பெரும்பாலும் வழக்கத்துக்கு மாறான வழிகளிலே வருகிறார். ஆகவேதான் அவர் அவர்களை அமைதிப்படுத்தி அது நான் தான் என்று அவர்களுக்கு உறுதியளிக்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்படி இருந்தும் அவர்கள் அவரை நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஏனென்றால் பேதுரு, ஆண்டவரே, அது நீரானால், வருகிறது நீரானால் தண்ணீரின் மேல் நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும் என்று அவரிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறான். இது உண்மையாகவே நீரானால் நீர் செய்வதை என்னாலும் செய்ய முடியுமா என்பதை சோதித்து பார்க்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரும் என்று கேட்பதைப் போல இந்த காரியம் இருக்கிறது. பேதுரு கேட்கும் காரியம், நீர் செய்வதை செய்வதற்கான திறனை உம்மால் எனக்கு தர முடியும். சொல்லப்போனால் அதுதான் ஒரு சீஷனாக இருப்பதனுடைய சாராம்சம். ஒரு சீஷன் என்பவன் தன்னுடைய குருவை போல ஆவதற்கும் அவர் செய்யும் காரியங்களை செய்வதற்கும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்பவன் தான் சீஷன். இயேசுவின் சீஷனாக இருப்பதன் அர்த்தம் இதுதான். அவரை போல ஆவதும் அவர் செய்த காரியங்களை செய்வதும் ஆகும். அவர் சொன்னது என்னவென்றால், நீ இதைவிட பெரிய காரியங்களை செய்வாய் என்பதுதான். பேதுரு கூறுகிறார், நீர் உண்மையாகவே தண்ணீர் மேல் நடக்கிறீர் என்றால் நீர் எனக்கு அனுமதி கொடுத்தால் என்னாலும் நீர் செய்வதை செய்ய முடியும் என்று அவன் நினைத்தான். அப்படியாக பேதுரு அவரிடம் விண்ணப்பித்த போது இயேசுவும் அவனை பார்த்து நடந்து வா என்று அவனுக்கு அழைப்பு கொடுத்தார். அவர் வா என்றார். அப்படியே பேதுரு படகிலிருந்து இறங்கி தண்ணீரின் மேல் நடந்து இயேசுவை நோக்கி வந்தான். ஆனால் அவன் காற்று பலமாய் இருப்பதை கண்டபோது பயந்து மூழ்கத் தொடங்கினான். அப்பொழுது அவன், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கதறுகிறான். பேதுரு பயந்ததினால் தண்ணீரில் மூழ்கத் தொடங்கினான் என்பதை வாசிக்க நாம் எல்லாரும் பொதுவாக பேதுருவை கடிந்து கொள்வோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை நினைவூட்ட விரும்புகிறேன். பேதுரு தண்ணீர் மேல் நடப்பதைப் போல நம்மில் யாரும் அப்படி ஒரு காரியத்தை செய்யவில்லை. நாம் யாரும் ஒருபோதும் செய்திராத ஒரு காரியத்தை பேதுரு துணிந்து செய்தான் என்பதை நான் இங்கே உறுதியாக கூற விரும்புகிறேன். வேறு ஒரு சீஷனும் அப்படி ஒரு காரியத்தை செய்யவில்லை. அது தற்காலிகமானதாக இருந்தாலும் இயேசு தண்ணீர் மீது நடப்பதைப் போலவே பேதுருவும் தண்ணீர் மீது நடந்தான். எனவே மற்ற அனைவரும் படகின் பாதுகாப்பிலேயே தங்கியிருந்த போது அவன் படகிலிருந்து வெளியே வந்து அந்த ஒரு அடியை எடுத்து வைத்ததற்காவது நாம் அவனை பாராட்டத்தான் வேண்டும். நாம் படகில் இருந்து வெளியே வரவும் நம் கண்களை அவர் மீது வைக்கவும், அப்படி வைக்கும் போது அவர் நம்மை மூழ்காமல் காப்பார் என்றும் அவரை விசுவாசிக்கவும் இயேசுவை போல மாறுவதற்கும் நம் வாழ்வில் மற்றும் நம் மூலமாக செயல்படும் அவருடைய வல்லமையை அனுபவிப்பதற்கும் உள்ள எத்தனையோ வாய்ப்புகளை நாம் இழந்து இருக்கிறோம் என்பதை நினைத்து நான் கலங்குகிறேன். நாம் தண்ணீரில் மீது நடப்பதை எத்தனை முறை இழந்திருக்கிறோம். நாம் நமது படகின் பாதுகாப்பிலேயே தங்கிவிடுவதால் அவர் நமக்குள்ளும் நம் மூலமாக செய்ய விரும்பும் அற்புதங்களை எத்தனை முறை நாம் காண தவறி இருக்கிறோம் நம் வாழ்க்கையிலே. பாருங்கள், மீண்டும் பேதுரு தன் கண்களை இயேசுவிடமிருந்து விலக்கினான். அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பித்தது. ஆகவேதான் அவன் மூழ்க ஆரம்பித்தான். முதலில் அவர் தண்ணீர் மீது நடந்தார். இது மற்றொரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. நாம் நம் கண்களை இயேசுவின் மீது வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் சீரிப்பாயும் புயலின் மீதோ, நம் இருதயங்களின் பயத்தை விதைக்க எதிரி பயன்படுத்த முயற்சிக்கும் காற்று மற்றும் அலைகளின் மீதோ அல்ல. எதிரியானவன் இயேசுவின் மீது நம் கண்களை வைப்பதிலிருந்து திசை திருப்புவதே அவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதை தான் அவன் எப்பொழுதும் செய்ய முயற்சிக்கிறான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், நம் கண்களை இயேசுவிடமிருந்து விலக்கிவிட்டால் நாம் தண்ணீரின் மீது நடப்பதற்கு பதிலாக தண்ணீரில் மூழ்கி விடுவோம் என்பது. நாம் நம் கண்களை இயேசுவிடமிருந்து விலக்கி புயலின் மீது, காற்றின் மீது கவனம் செலுத்துவதன் மூலமே நாமே அந்த சூழ்நிலைக்கு இடமளிப்பதால் மட்டுமே மூழ்கி போக வேண்டிய நிலைமை நமக்கு வருகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட புயல்களை எதிர்கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஊக்குவிக்க விரும்புகிறேன். காற்று மற்றும் அலைகள் மீது கவனத்தை செலுத்தாதீர்கள். புயலின் மீது கவனம் செலுத்தாதீர்கள். அதன் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மால் அதை புறக்கணிக்கவோ அல்லது
அந்த சூழ்நிலையில் வேறு விதமாக நடக்கவோ முடியாது. ஆனால் உங்கள் கண்களை மட்டும் இயேசு மீது நிலைநிறுத்துங்கள். ஏனென்றால் அவரால் உங்களை எந்த புயலிலிருந்து விடுவிக்க முடியும், எந்த புயலின் வழியாக உங்களை காப்பாற்ற அவரால் முடியும். மேலும் உங்களை சுற்றி நிகழும் புயலால் நீங்கள் மூழ்க வேண்டிய நேரத்தில் கூட அவரை பார்த்து தண்ணீரின் மீது கூட நடக்க முடியும். உங்கள் கண்களை மட்டும் இயேசுவின் மீது வைத்திருக்க வேண்டும். இதோ ஒரு நற்செய்தி. பேதுரு மூழ்கத் தொடங்கிய போது அவரால் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று மட்டுமே அவனால் கதற முடிந்தது. அது ஒரு நீண்ட ஜெபம் அல்ல. அதற்கெல்லாம் அவனுக்கு நேரம் இருக்கவும் இல்லை. அவனே மூழ்கி கொண்டிருந்தான். அவரால் சொல்ல முடிந்தது எல்லாம் ஆண்டவரே என்னை இரட்சி என்பது மட்டும்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சிறிய ஜெபம் கூட போதுமானதாக இருந்தது. காரணம், உடனடியாக இயேசு தம் கையை நீட்டி அவனை பிடித்தார். நீங்கள் மூழ்கத் தொடங்கினாலும் இயேசுவை விட்டு உங்கள் பார்வை சற்று விலகி போயிருந்தாலும் உங்களை தண்ணீரிலிருந்து மீண்டும் மேலே இழுக்க உங்களை காப்பாற்ற இயேசு அங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நமக்கும் தண்ணீரின் மீது நடக்கலாம். ஒருவேளை நாம் இயேசுவை விட்டு நம் பார்வை விலக்குவதால் நாம் மூழ்கத் தொடங்கினாலும் நாம் அவரிடம் கதறும் போது அவர் நம்மை பாதுகாப்பதற்கு மீண்டும் வருவார். அங்கே அவர் பேதுருவை கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவர் அவனை கடிந்து கொண்டார். நாம் விசுவாசத்தினால் நடப்பதையும் வாழ்வதையும் நிறுத்திவிட்டு சந்தேகிக்க தொடங்குகிற போதுதான் நம் வாழ்க்கையிலே நாம் வீழ்ச்சி அடைகிறோம், தோல்வி அடைகிறோம், மூழ்கி போகிறோம். நாம் இயேசுவை விட்டு நம் பார்வையை விலக்குகிறோம். ஆனால் அவரோ மீண்டும் படகில் ஏறுகிறார். அவர் ஏறிய போது காற்று அடங்கியது. அப்பொழுது படகில் இருந்தவர்கள் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை வணங்கினார்கள். நம்மை சுற்றி புயல்கள் ஏற்படும் போது நாம் இயேசுவை இன்னும் தெளிவாக காண முடிகிறது. அத்தோடு விசுவாசத்தில் இன்னும் முழுமையாக நடப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே எதிரி தீங்கிற்காக எதை செய்ய நினைக்கிறானோ அதை தேவன் தலைகீழாக மாற்றி ஒரு வேறுபட்ட கதை எழுத அவரால் முடிகிறது. ஆகவே இந்த வேத பகுதியின் மூலம் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கூடாக உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அதில் அநேக சிறு சிறு நன்மையான உள்நோக்கங்கள் இருக்கிறது. இன்றைய நமது வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்களை இந்த பகுதியானது நமக்கு நினைவூட்டுகிறது. கர்த்தர் தாமே இந்த செய்திக்கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உம்மை உயர்த்தி பாடுவேன் என் உயிருள்ள நாளெல்லாம். உம்மை உயர்த்தி பாடுவேன் என் உயிருள்ள நாளெல்லாம். ராஜாதி ராஜா என் கர்த்தாதி கர்த்தா உன் கிருபை பெரிதையா. ராஜாதி ராஜா என் கர்த்தாதி கர்த்தா உன் கிருபை பெரிதையா. உம்மை உயர்த்தி பாடுவேன் என் உயிருள்ள நாளெல்லாம். உம்மை உயர்த்தி பாடுவேன் என் உயிருள்ள நாளெல்லாம். வல்லவரே செயல்களிலே மகத்துவரே. யுத்தத்தில் வல்லவரே செயல்களிலே மகத்துவரே. ஆதியும் அந்தமுமானவரே அதிசயங்கள் பல செய்பவரே. ஆதியும் அந்தமுமானவரே அதிசயங்கள் பல செய்பவரே. ராஜாதி ராஜா என் கர்த்தாதி கர்த்தா உன் கிருபை பெரிதையா. ராஜாதி ராஜா என் கர்த்தாதி கர்த்தா உன் கிருபை பெரிதையா. உம்மை உயர்த்தி பாடுவேன் என் உயிருள்ள நாளெல்லாம். செங்கடலை பிளந்தவரே தம் சேனை முன்னே சென்றவரே. செங்கடலை பிளந்தவரே நம் சேனை முன்னே
சென்றவரே, பகலும் நிழலும் மாணவரே, பாதைக்கு வெளிச்சமாயிருப்பவரே. பகலும் நிழலும் மாணவரே, பாதைக்கு வெளிச்சமாயிருப்பவரே. ராஜாதி ராஜா என் கத்தாலி கத்தா, உன் கிருபை பெரிதையா. ராஜாதி ராஜா என் கத்தாதி கத்தா, உன் கிருபை பெரிதையா. உம்மை உயர்த்தி பாடுவே என் உயிருள்ள நாளெல்லாம். உம்மை உயர்த்தி பாடுவே என் உயிருள்ள நாளெல்லாம். ராஜாதி ராஜா என் கத்தாதி கத்தா, உன் கிருபை பெரிதையா. ராஜாதி ராஜா என் கத்தாதி கத்தா, உன் கிருபை பெரிதையா. உம்மை உயர்த்தி பாடுவே என் உயிருள்ள நாளெல்லாம். உம்மை உயர்த்தி பாடுவே என் உயிருள்ள நாளெல்லாம். ஸ்தோத்திரமாவியானவரே, சுபா இந்த நாள் முழுவதும் ராஜா இந்த ஆராதனை நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் இதை ஆசீர்வதித்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மாவியானவரே இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையை கண்டடையும் ராஜா. அவர் வீடுகளுக்கு கடந்து செல்லும் போது ஆவியானவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தும்படியாக உம்முடைய கருத்திலே இந்த நாளை ஒன்று கொடுத்து செலுக்கிறேன் என்று ஒரு நல்ல தகுதி. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனிதாவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.